இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். தலைமுறையாக நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டோருடைய அன்பும் அருளும் நம்மோட நிலைத்திருப்பதாக. பாரதி பாஸ்கர் என்கின்ற தமிழ் பேச்சாளரை குறித்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர் தம்முடைய சிறுவயது அனுபவத்தை இவ்விதமாக பகிர்கின்றார். ஒரு நாள் அவள் சிறுமியாக இருக்கின்ற பொழுது அவளுடைய வீட்டிற்கு ஒருவர் வருகின்றார். அவருடைய தகப்பனார் ஒரு பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றுபவர், அதுவும் ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்திலே பணியாற்றக்கூடிய இந்து ஆசிரியர். ஆனால் அவருக்கு அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு மிகுந்த மதிப்பு உண்டு. அவரை பார்ப்பதற்காக ஒரு நபர் வருகின்ற பொழுது அந்த நபர் தன்னுடைய கரங்களிலே சில கனிகளோடு வருகின்றார். அந்த கனிகளை அவர் அந்த ஆசிரியரிடத்தில் கொடுக்க தருணத்திலே அந்த பாரதி பாஸ்கர் என்கின்ற அந்த சிறு பிள்ளையினிடத்தில் என்ன வருகின்றது, ஆகா எவ்வளவு நாட்களுக்கு பிற்பாடு இப்படிப்பட்ட கனிகளை பழங்களை சாப்பிட இருக்கின்றோம் என்கின்ற ஆசையும் ஆவலும் அந்த சிறு பிள்ளைக்குள்ளாக வருகின்றது. ஆனால் அவளுடைய தந்தை அதை வாங்க மறுக்கின்றார். உடனே அந்த வந்த நபர் அந்த பாரதி பாஸ்கர் என்ற சிறு பிள்ளையினிடத்தில் கொடுக்க முயல்கின்றார். தன்னுடைய தகப்பனார் கண்ணை காண்பிக்கின்றார், அதை வாங்காதே என்று சொல்லி. உடனே அவள் வாங்கவில்லை. வந்த காரியத்தை பேசிவிட்டு சென்ற பிற்பாடு அவளுடைய மகள், அப்பா நம்முடைய வீட்டில் நம்ம பழங்களை சாப்பிட்டு பல நாட்களாகிறது, இப்படி ஒருவர் உங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு பழத்தை கொண்டு வருகிறார், நீங்கள் ஏன் மறுத்து விட்டீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இது எதற்காக கொண்டு வந்தது என்றால், நான் இவருடைய பிள்ளைக்கு இடையிலே ஒரு அட்மிஷன் ஸ்கூலில் நான் போட்டு கொடுத்தேன், அதற்கு நன்றியை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர் கொண்டு வந்தார். நான் இதன் மூலமாக எதை அவருக்கு உணர்த்தினேன் என்றால், அவர் பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் போடும்போதே எந்த ஒரு அன்பளிப்பும் எனக்கு கொடுக்கப்படலாகாது, உங்களுடைய பிள்ளை தலை சிறந்த ஒரு மனிதனாக உருவாக்குவதே என்னுடைய கடமை, ஆகவே அதை நான் வீட்டிலே கொண்டு வந்து தனியாக கொடுக்கின்ற பொழுதும் வாங்குவதற்கு மறுத்துவிட்டேன் என்று சொன்னாராம். இந்த உண்மை சம்பவம் நமக்கு எதை கற்றுத்தருகின்றது? நன்றி என்பது கொடுப்பதல்ல, நன்றியுள்ள சந்ததியாக வாழ்ந்து காட்டுவது. இந்த 2024ஆம் ஆண்டை நாம் துவங்கின பொழுது ஆண்டவர் நமக்கு திருமண்டலத்தின் மூலமாக கொடுத்த சட்ட வாக்கியம் என்ன? உன் சந்ததியின் ஆசீர்வாதம். அதை தான் நம்ம ஒவ்வொரு 12 மாதமும் ஒவ்வொரு சந்ததியாக நாம் தியானித்தோம். ஆதாமின் சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் சந்ததி வரைக்கும் நாம் தியானித்தோம். இந்த ஆண்டை நிறைவு செய்கின்ற பொழுதும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நன்றியுள்ள சந்ததியாக, கிரேட்ஃபுல் ஜெனரேஷன்ஸ். இவ்விதமாக வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நாம் கொடுப்பது நிமித்தமாக நன்றியை வெளிப்படுத்திவிட முடியாது. நாம் பிரசித்தப்படுத்துவதன் மூலமாக நன்றியை வெளிப்படுத்திவிட முடியாது. நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நன்றியை முழுவதும் வெளிப்படுத்திவிட முடியாது. மாறாக நன்றியை வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதத்தினுடைய 23, 24 வசனங்களை நான் வேகமாக வாசிக்கிறேன். சங்கீதம் 22, 23, 24. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். இந்த வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேலின் சந்ததி கர்த்தரை கனம் பண்ணுகின்ற ஒரு சந்ததியாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. ஏன் ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ள சந்ததியாக வாழ வேண்டும்? Why we have to live as the grateful generation? கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக அல்லது நன்றி காணிக்கை கொடுக்கிறவர்களாக நின்று விடாமல் தலைமுறையாக ஏன் நன்றியுள்ள சந்ததியாக வாழ வேண்டும் என்றால், நாம் வாசிக்க கேட்ட இந்த சங்கீதத்தினுடைய 24வது வசனம், இந்த 2024ஆம் ஆண்டை நிறைவு செய்கிற நம்மோடு இந்த 24வது வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுகின்றார். முதல் காரியம், அற்பமாக அவர் எண்ணவில்லையே,
ஆகவே நாம் நன்றியுள்ள சந்ததியாக வாழ வேண்டும். கடவுள் நம்மை அற்பமாக எண்ணவில்லை. இன்றைக்கு ஒரே தாயின் வயிற்றிலே குழந்தை பிள்ளைகளிலே ஒருவர் அற்பமாக பார்க்கப்படுகின்றார், ஒருவர் மேன்மை பாராட்டப்படுகின்றார். ஆனால் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அற்பமாக எண்ணவில்லை. ஒருவேளை இந்த உலகம் இவனிடத்தில் என்ன ஆஸ்தி இருக்கிறது, இவனிடத்தில் என்ன அரசு பதவி இருக்கிறது, அல்லது இவனிடத்தில் என்ன நாணம் இருக்கிறது என்று சொல்லி நம்மை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டிலே கடவுள் நம்மை அற்பமாக எண்ணவில்லை. ஆகவே நம்முடைய பரம தகப்பனுக்கு நீங்களும் நானும் நன்றியுள்ள சந்ததியாக வாழ வேண்டும். நாம் உபத்திரவப்பட்ட பொழுது, நாம் கடன்பட்ட பொழுது, அல்லது நாம் பலவீனம் அடைந்த பொழுது இந்த உலகம் ஒருவேளை நம்மை அற்பமாக பார்த்திருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை விலையேற பெற்றவர்களாக பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் நம்மை அற்பமாக எண்ணவில்லை. ஆகவே நன்றியுள்ள சந்ததியாக வாழ வேண்டும். இரண்டாவது, கடவுள் அருவருக்கவில்லை. ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றியுள்ள சந்ததியாக உண்டு. அதே 24ஆம் வசனத்தின் 2வது பகுதி சொல்கிறது, அவர் அருவருக்கவில்லை. இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீதினுடைய மனக்குமரலையும் புலம்பலையும் பார்க்க முடியும். அவன் பட்ட உபத்திரங்களின் நிமித்தமாக இந்த உலகம் தாவீதை அருவருத்தது. தாவீதை நெருங்குவதற்கு அவர்கள் அங்கு தயங்கி நின்றார்கள். ஆனால் கடவுள் தாவீதை அருவருக்கவில்லை. கொரோனா காலகட்டத்தில் ஜிஹெச்சில் சில காரியங்களுக்காக சென்றிருந்த பொழுது தங்களுடைய உறவினர்கள் அங்கே கொரோனாவில் அட்டாக் ஆகி வரும்போது அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க யூரின் போகும்போது அவங்களுக்கு கப் எடுத்து கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, அல்லது நர்ஸை கூப்பிடுவது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. மிக வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள். காரணம், அவர்களோடு இருக்க அருவருப்பாக எண்ணினார்கள். அவர்களுடைய உடலை சுத்திகரிப்பதற்கு அருவருப்பாக எண்ணினார்கள். ஒரு சில இரவுகளில் 3-4 பேருடைய சடலங்களை அங்கிருந்து தூக்கி செல்வதற்கு கூட அவருடைய உறவினர்கள் அவர்களை நானும் அங்கிருந்த நர்சஸும் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் வைத்த நிலைமை உண்டு. ஆகவே நாம் ஒரு விதத்தில் கஷ்டப்படுகின்ற பொழுது இந்த உலகம் நம்மை அருவருப்பாக பார்க்கும், நம்மை தொடுவதற்கு கூட தயங்கி போய் நிற்கலாம். ஆனால் நாம் நினைத்து பார்ப்போம், இந்த 2024ஆம் ஆண்டில் எத்தனையோ தவறுகளை நாம் செய்திருக்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எவ்வளவோ காரியங்களை நாம் மறைத்திருக்கிறோம் என்று எண்ணி பல தவறுகளை செய்திருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை அருவருக்கவில்லை. அவர் பாவிகளின் சிநேகிதர், த ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் என்று தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். மூன்றாவது, அதே 24ஆம் வசனம் சொல்கிறது, தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும். முதலாவது நாம் தியானித்தோம், அற்பமாக எண்ணவில்லை. ஆகவே நன்றியுள்ள சந்ததியாக வாழ வேண்டும். இரண்டாவது, அவர் அருவருக்கவில்லை. ஆகவே நாம் நன்றியுள்ள சந்ததியாக வாழ வேண்டும். மூன்றாவது, அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம், அவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கவில்லை. பல நேரங்களிலே மனிதர் தங்களுடைய முகங்களை நமக்கு மறைத்திருக்கலாம், தங்களுடைய முகங்களை கீழே குனிந்துவிட்டு சென்றிருக்கலாம். பல நேரங்களிலே மனிதர்கள் தங்களுடைய முகத்தை நமக்கு விரோதமாக திருப்பி இருக்கலாம். ஆனால் கடவுள் ஒருபோதும் தம்முடைய முகத்தை நமக்கு திருப்பவில்லை. நாம் அவரை நோக்கி பார்த்தபோதெல்லாம் அவருடைய முக பிரசனம் நமக்கு வெளிப்பட்டது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவருடைய முக பிரசனம் நம்மோடு இடைப்பட்டு, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மை தேற்றினாரே, அந்த பரம தந்தைக்கு நீங்களும் நானும் நன்றியுள்ள சந்ததியாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நான் வாசிக்க கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே 5வது வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். இங்கு மோசே தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனம் மாறுபாடுள்ள தாறுமாறான ஒரு சந்ததியாக காணப்பட்டது என்று அவர் சொல்கின்றார். அதே புஸ்தகத்திலே அந்த அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து படிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் சந்ததியாருடைய மாறுபட்ட தன்மையை பார்க்கிறோம். நம்மை வழி நடத்தின கடவுளை இஸ்ரவேலர்கள் மறந்து போனார்கள். நன்றி உள்ளவர்களாக வாழ்வதற்கு அவர்கள் முன் வரவில்லை. ஆனால் இந்த ஆண்டை நிறைவு செய்கின்ற நம்மோடு ஆண்டவர் நேர்மறையாக பேசுகின்ற காரியம், அவருடைய சந்ததியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமே என்றால் அவர் நம்மை அற்பமாக எண்ணவில்லை. அல்லேலூயா. அவர் நம்மை அருவருக்கவில்லை. அல்லேலூயா. அவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கவில்லை. அல்லேலூயா. அதை உணர்ந்திருப்போமே என்றால் அதே 22வது சங்கீதத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய
சந்ததி எனப்படும். நீங்களும் நானும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்றால், இந்த ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நன்றியை சொல்வதோடு அல்ல, நன்றி காணிக்கை கொடுப்பதோடு அல்ல, நன்றியை நம்முடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்துவதோடு அல்ல, நன்றியாக நம்முடைய நற்குணங்களின் மூலமாகவும் நம்முடைய கேரக்டர்ஸ், ஆட்டிடியூட், பிஹேவியர்ஸ் போன்ற உள்ளுணர்வை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் வாயிலாகவும் கடவுளுக்கு நன்றியுள்ள சந்ததியாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருந்த இடங்களிலே நாம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் எதிலே குறைவுபட்டிருக்கிறேன், நன்றியுள்ள சந்ததியாக நான் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனே, நீர் என்னை அற்பமாக எண்ணவில்லை, நீர் என்னை அருவருக்கவில்லை, நீர் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கவில்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்ற நான் என்னையே நன்றியுள்ள சந்ததியாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே, என் வாழ்க்கையில் பாராட்டின எத்தனை கிருபைகள், என்னை தூக்கி எறியாதபடிக்கு இம்மட்டும் என்னை நடத்தினீரையான்னு சொல்லுவோமா? யாரும் வாய மூடியிருக்க வேண்டாம். ஜீவனை இந்த நிமிஷம் வரைக்கும் தந்திருப்பார் என்றால் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நானும் நீங்களும் இன்னைக்கு சுவாசிக்கிறோம் என்றால், மூச்சு விடுகிற ஒவ்வொரு மணித்துளியும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். எத்தனை முறை வாகனத்தில் போகும் பொழுது தேவனை பாதுகாத்திருக்கிறார். அடுப்பில் நின்று வேலை பார்க்கும் பொழுது பாதுகாத்திருக்கிறார். நம்ம பிள்ளைங்க வாகனத்தில் போகும்போது பாதுகாத்திருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நீர் என்னை அற்பமாய் எண்ணவில்லை, என்னை தூக்கி எறியவில்லை, எனக்கு கிருபை தந்திருக்கிறீர் ஐயா, எனக்கு இரக்கம் தந்திருக்கிறீங்க. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறேன். எத்தனை நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல முடியாது சாமி. நீர் அத்தனை நல்லவர். எத்தனை நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல முடியாது. அத்தனை நல்லவர். உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே, அழகு பார்த்தீரே, பாதுகாத்தீரே. யாரும் வாய மூடி இருக்க வேண்டாம், யாரும் வாய மூடி இருக்கண்டாம். புதிய ஆண்டு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிற நாம் வாயை விரிவாய் திறந்து நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். யாரும் வாய மூடி இருக்கண்டாம், வாய மூடி இருக்காதீங்க. நன்றி சொல்லுங்க. மனிதனுக்கு நன்றி சொல்வதற்கு ஓடி ஓடி போறோமே, ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு என்ன வெட்கம் வேண்டியது இருக்குது? அவங்க என்ன பார்ப்பாங்க, இவங்க என்ன பார்ப்பாங்க? வேண்டாம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். பயப்படாதே, வல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமன் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வருமனை. கரங்களை தட்டி, பாசமன் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வருமனை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அல்லும் பகலும் துதிப்பேன் சாமி, அல்லும் பகலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ராஜா. வாயை மூடாதீங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபை என்னை தூக்கி சுமந்தது 365 நாட்கள், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏந்தி சுமந்து தப்பு வித்தீரையா. இன்னும் 2 நிமிஷத்துல ஒரு புதிய ஆண்டு எனக்கு தர போறீங்க. என்னை விட நல்லவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, என்னை விட பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஏன் என்று கேள்வி கேட்டு உண்மை துக்கப்படுத்தின நேரத்தில் நான் நிற்கும் பொழுது எனக்கு ஜீவனை பிச்சையாக தந்து ஒரு புதிய ஆண்டை தருகிறீரே, நன்றின்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு தருகிறீரே, என் கண்களை கண்ணீருக்கு விலக்கி காத்து கொண்டிருக்கிறீரே, நன்றின்னு சொல்லுங்க. இவ்வளவு தூரம் நன்மை செய்தோம், என் வாழ்க்கையின் அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்திருக்கோமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவோமா, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுவோமா. ஆண்டவரே ஒரு விசை கூட என்ன மன்னிங்க, ஒரு விசை கூட என்ன மன்னிங்க. என் மேல உம்முடைய கிருபை இருக்கட்டும் சாமி, என் மேல உம்முடைய கிருபை இருக்கட்டும் ராஜா, உம்முடைய இரக்கம் இருக்கட்டும் சாமி. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை நினையாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விஷயம் அம்சமே நீங்களே எங்களை மன்னித்ததுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே என்னை மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளை மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம், ஒரு புதிய ஆண்டை தந்திரே ஸ்தோத்திரம். ஒரு ஷபரிக்கபலபா ஆண்டவரே புதிய ஆண்டை தந்திருக்கிறீரையா, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ளாக நான் வந்து விட்டேன் ஆண்டவரே, நன்றின்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே புதிய ஆண்டை எனக்கு தந்திரையா, நன்றி சொல்லுங்க. ஏசப்பா நீங்க இல்லாம இந்த ஆண்டுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் எத்தனை, இந்த புதிய ஆண்டுல புதிய நன்மைகளால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப போகிறதற்கு உம்மை ஸ்தோத்திரம் 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 ராஜா. துரிஷபரிக்கபாபா ஆவியானவரே உம்முடைய வல்லமை இந்த ஆலயத்துல இறங்குகிறதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஓ தேவாதி தேவனே, இங்க கடந்து செல்கிறவர்கள் இது தேவனுடைய சமூகம் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த புதிய ஆண்டுல புதிய கிருபைகளை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்து கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறார்களோ தேவனே இரட்டத்தனையாக பதிலை கொடுங்க, அதிகமான பதில்களை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டு கதறுகிறவர்களுக்கு தேவன் ஆண்டு ஒரு அற்புதத்தின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டாக இருக்கட்டும் ராஜா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.